அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ தக்ஷணாமுக நந்தி தீர்த்த கல்யாணி கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நந்தி தீர்த்தம் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு கோவிலாகவும் இருக்குது. இந்தியாவிலேயே சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மர்மமான கோவில்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கங்கம்ம கோவிலுடைய முன்புறமும் காடும் மல்லிகார்ஜுனா கோவிலுடைய குறுக்கே எதிர்ப்புறமாகவும் அமைஞ்சிருக்கு. பெங்களூர் நகரத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய பெயர் பார்த்திங்கன்னா அதன் சுற்றுப்புறத்தை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வால்மீன் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இருக்கிறதோட வியக்க வைக்கும் பல கட்டிடக்கலை கொண்ட கோயில்களும் ஏராளமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகாவில் இருக்கிற ஒரு நந்தி கோயிலில் நந்தியோட வாயில இருந்து தொடர்ச்சியாக நீர்வடியும் அதிசயம் நிகழ்ந்து வருது. அந்த வகையில் நந்தி பகவானின் வாயில இருந்து வழியும் நீரால நித்தமும் சிவபெருமான அபிஷேகம் செய்யும் ஆச்சரியமும் நடந்து கொண்டு தான் இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 1997 ஒரு காலி இடத்துல கட்டுமான பணிகள் தொடங்கிய போது மேட்டை தோண்டும் போது பணியாளர்கள் ஒரு கோயிலுடைய கலசத்தை கண்டுபிடித்தாங்க. இதை மேலும் ஆழமாக தோண்ட ஒரு பெரிய கோவிலே இருப்பதா தெரிய வந்திருக்கு. இதனால இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனம் தோண்டல் பணியை முடித்தாங்க. ஒரு மைய நீர் தொட்டி, அதை சுற்றி கல்கட்டைகள் மற்றும் தூண்களுடன் கூடிய மண்டபங்கள் ஆகியவை சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நிலையில இருப்பதை கண்டுபிடிச்சாங்க. கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் நந்தி சிலையின் வாயில இருந்து சொட்டும் நீரால தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்படுது. அந்த நீர் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தின் மீது விழுந்து பின்னர் கோவிலுடைய நடுப்பகுதியில் இருக்கிற கல்யாணி அதாவது படிக்கட்டுகளுடைய கூடிய நீர் தொட்டியில சேருது. இந்த நீரின் மூலத்தை இதுவரை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது இந்த நந்தியுடைய வாயில இருந்து வழிகின்ற நீரை எங்கே இருந்து வருது அப்படின்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சிலர் இதை சாங்கி ஏரியில இருந்து வருது அப்படின்னு கருதினாலும் எந்த ஆதாரமும் இல்லை. எல்லா சிவாலயங்கள்லையும் நந்தி சிவபெருமானுக்கு எதிராக தான் அமைக்கப்பட்டிருப்பாரு. ஆனால் இந்த ஸ்ரீ தக்ஷணாமுக நந்தி தீர்த்த கல்யாண திருக்கோவிலில் நந்தி பெருமானே சிவலிங்கத்திற்கு மேலுள்ள தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது தான் சிறப்பான விஷயமாகவே கருதப்படுது. அதோட அந்த நந்தியில இருந்து வடியும் தீர்த்தம் சிவலிங்கத்தின் தலையில விழும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. சிவனை அபிஷேகம் செய்வது போன்ற அந்த தீர்த்தம் விழுந்த பின்னர் அந்த நீர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தெப்ப குளத்தில் சென்றடையும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. நந்தியுடைய வாயில எப்படி நீர் ஊர்கின்றது என்பதை இதுவரையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. இது கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலாகவும் சொல்லப்படுது. சேற்றில புதைந்து கிடஞ்சிருக்கு. அதனை சில தன்னாளர்கள் தான் 1997 கண்டுபிடிச்சு இந்த கோயிலை மீட்டிருக்காங்க. இந்த கோயில் அமைந்துள்ள இடம் அப்பகுதியிலேயே மிகவும் தாழ்வான பகுதியில் அமைந்திருக்கு. அங்கிருந்து வரும் நீரூற்று நந்தியின் வாயின் வழியா வெளியேறும் வண்ணம் கோவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த நீர் கீழே உள்ள சிவலிங்கத்தின் மீது விழுந்து பின்னர் குளத்தில் கலப்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த அதிசயம் நிகழ்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் சரியான காரணம் தெரியாமலேயே இருக்கு. நந்தி தீர்த்தம் விழும் சிவலிங்கத்திற்கு என்று தனி சன்னதியோடு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் தனி சன்னதியும் நவகிரகத்திற்கும் தனி சன்னதிகளும் இருப்பதே ஒரு சிறப்பாகவே இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு குளத்தை சுற்றி முடிந்து விடுது. சிவன் கோயிலில் பொதுவாக நந்தி பகவானுக்கு தான் பிரதோஷ நாட்களில் விசேஷ அபிஷேகம் செய்வது வழக்கம். ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானின் வாயில இருந்து வழியும் நீரால நித்தமும் சிவபெருமான அபிஷேகம் செய்யும் ஆச்சரியம் ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோயிலுடைய பெயருடைய விளக்கத்தை பார்க்கலாம்.
தக்ஷணாமுக நந்தி அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்கும் நந்தி அப்படின்னு சொல்லப்படுது. தீர்த்தம், நந்தியினுடைய வாயில இருந்து சொட்டும் புனித நீர் தான் இங்க தீர்த்தம்னு சொல்றாங்க. கல்யாணி, கோவிலுடைய நடுப்பகுதியில் இருக்கிற படிக்கட்டுகளுடன் கூடிய ஒரு நீர் தொட்டியை தான் கல்யாணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோயிலுடைய மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற நீர் தொட்டியில மனதார நினைத்து ₹1 நாணயம் இல்லைனா ஏதோ ஒரு நாணயத்தை இந்த நீர் தொட்டியில போட்டிங்கன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல இங்க பல பக்தர்கள் பின்பற்றி வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வால்மீன் சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற வால்மீன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.